வணக்கம் ஐயா. அவளைதான் தேடிக்கொண்டு வருகிறேன். தேவதனிட்ட கட்டளை பிரகாரம் பாரிஜாத மலர் தோட்டத்திற்கு மலர்களை களவு செல்லாத வண்ணம் பாதுகாப்பது யார் வேலை? எனது வேலை. ஐயா, எங்களுக்கு சொந்தமான மலர் அத்தனையும் பாரிஜாத மலர்களை யாரோ களவாடி இருக்கிறார்கள். நீர் ஊட்ட வந்தது யார்? அந்த ஊர்வசி. புறப்படு, அவளை சாப்பிடு. ஐயா, பார்த்தாயா? நாம் விரைந்து வருகிறோம். அவள் பறந்து செல்கிறார். அடிய போடி பட்டத்தில் அடிய போடி பட்டத்திற்கு நான் விழுந்தபடிக்கு அடிய பொண்ணே கிட்டவாடி எனக்கு நீதான் ஜோடி நீ வேணா போடி மீதவ சிலித்துக்கிறேன்
ஏய், ஊர்வசி. அஞ்சரைக்கு ஒரே ஒரு என்ன சொல்றடா? ஏய், அடிமானே மானே தேனே கட்டிப்புடி மாம போல தொட்டுக்கடி ஏய், இனி முதல் கொண்டு இந்த இடத்தில் உனக்கு வேலை கிடையாது. போகல, போகல, போடா, போடா, போடா. போற எல்லாம் பாடு. ஏய், ஊர்வசி. என்னை அடைய வேண்டும் என்று எத்தனை நாட்களாக காத்துக் கொண்டேன். ஊர்வசி, பாரிஜாத மலர்கள் ஈர் உற்றுவதற்காக வந்தான். மலர்களை வைத்திருக்கிறார். மலரை விடு. கட்டி அடைத்து ஒரே ஒரு முடியாது. யாருக்கு பண்றான்? எனக்கு தானே? ஏய், ஊர்வசி. கொடுக்க. இந்த குருபோது சல்லடி. வாழபடி தேடுகிறீன் போ 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 நான் வாழபடி தேடுகிறீன் போ 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 வாழபடி தேடுகிறீன் போ போ பலர் கூடுவார் அழைகள் என்ற பொருள் வாங்க பலர் கூடுவார் யார் கூடுவார்
விட்டு வா வாழ வழி தேடுகிறேன் போ போ போ. ஏய், இது கிடைக்காத பொருள் இந்த உலகத்தில் யாருக்கு கிடைக்காது? நீ தானே எனக்கு காப்பாத்தணும். ஊர்வசி தண்ணீர் ஊற்றுகிறாள் இளைஞர் பின்தொடர்ந்து கண்காணிக்க சொன்னார். அங்கு சென்று பார்த்தேன். நமக்கு சொந்தமான மலர்களை பறித்து ஆலவாமா தொடுத்து அறிவுள்ள பாடந்து அம்மனுக்கு மாலையாக செலுத்தி விட்டார். வேறு ஒன்றுமே செய்யவில்லை. இருக்கட்டும். ஊர்வசி உனக்கு என்ன வேண்டும்? மகளிர் சென்றதற்கு வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். நாங்க ஒண்ணும் பண்ணல சார். வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். இனிமேல் கொண்டு இந்த தேவலோகத்தில் இருப்பதற்கு உலகத்திலே ஒரு மாநிலமாக பிறந்து பல இன்ப துன்பங்கள் அனுபவித்து தேவலோகம் சம்பளம் தானே அவன நீ பத்திரத்தை புள்ளியா இருந்தா இந்த மாதிரி சாபத்தை கொண்டு படுக்க அவன் யாராக இருந்தாலும் கொடுத்த சாப கொடுத்ததுதான் இன்னும் கொஞ்ச நாட்டுல வரும் வச்சுட்டு படம் கொடுத்தா உன் மகன் மீது என்ன தவறு? ஊர்வசி என்ன வேண்டும் அவளுக்கு? அவனுக்கு என்ன வேண்டும்? பொம்பளையா ஒண்ணும் தங்கையாக நினைக்க வேண்டிய ஊர்வசியை அடையிறது தவறுதானே? அச்சையர் யார்? யார்? என்னுடைய வளர்ப்பு மகன். வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடியவர் இவன் யார்? ஊர்வசி தேவ சபையில் நாட்டியம் ஆடக்கூடிய உண்மைதான். நீ ஆசைப்படும் பொழுது அந்த ஊர்வசி நாங்கள் ஆசைப்படலாம். ஒன்னுலக தலைவன் நானு. ஆமாண்டா, அவர் பட்டம் வாங்கிறாரு, நாங்க பொறுப்போம். கற்பகம் வரிச்சும் காமதேரு ஐராவதம் கல்யாணி சங்கரிதி மதுரதி அனைத்து ஐஸ்வர்யங்களை பெற்றவன் நான் ஆசைப்படலாம். இவ்வளவு பெரிய வசனத்தை எப்படி மனப்பாடம் பண்ணி ஐயா, இதற்கு காரணம் யாரு? இந்த ஊர்வசிதான். ஊர்வசியா? என்ன உரைக்கின்றாய்? இவளுக்கு என்ன கட்டளை இருக்கிறீர்கள்? மலைச்செடிகளுக்கு நீர் ஊற்ற. எப்படி வந்தது?
மலர் செடிகளுக்கு நீர் ஊற்றி அனுப்பினேன். ஆனால் இந்த மாலை எப்படி தெரியாது சுவாமி. தெரியாதா? புழு அடிக்கிறான். தெரிஞ்சும் தெரியாது போல் நடிக்கிறான் அவன். அவன் மட்டும் தான் நடிக்கிறான். நீங்க படிச்சதுக்கு பணம் வாங்கி போறீங்க. எனக்கு சொந்தமான பாரி சாதவர்களை பரிசீலிக்கின்றாய். ஆழமாக தொடுத்திருக்கின்றாய். பூலோகம் சென்றவர்கள் அவனுடைய எனக்கு சொந்தமான பாரிசாத மலர்களை பறித்து ஆழமாக தொடுத்து பூலோகத்தில் கூடிய அம்மனுக்கு அர்ச்சனை செய்திருக்கிறாய். ஆனால் மணமகிழ்ந்த அம்மனோ உனக்கு இந்த மரகத மாலையை பரிசாக அளித்துள்ளது. செய்யலாமா? பூஜை செய்யலாம். ஆனால் என்னுடைய அனுமதி என்று பூலோகம் சென்றதுதான் தவறு. அடி ஆரம்பித்தோரை மறுபடி உன்னை அடிப்பதாலோ பேசுவதாலோ எந்த பலனும் கிடையாது. பேசுவதாலோ எந்த பலனும் கிடையாது. உர்வசி இந்த தேவ சபையிலே இருப்பதற்கு அருகதை ஏற்றவர்கள் உண்மைதான். பூலோகத்திலே ஒரு மரண பெண்ணாக பிறந்து பல இன்பத்துக்கு அனுமதி மினகவாஜாவரம் இருவரையும் கண்காணிப்பதற்காக அனுப்பினேன். என்ன செய்தால் அவர்கள் இருவரையும் கண்காணிப்பார்கள். அவர்கள் இருவருக்கும் துணையாக இருந்ததால்